ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். தாய் செல்வம் சாருடைய ஃபேமிலியிலேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு நியூ சீரியல் வந்து விஜய் டிவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சீரியலுடைய ஹீரோயின் அப்புறம் இந்த சீரியலுடைய ஷூட் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, சீரியல் எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற பற்றின ஃபுல் டீட்டெயில் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீரியலில் பாரதி கண்ணம்மா சீசன் 1 ஹீரோ ஆக்டர் அருண் தான் வந்து கமிட் ஆகியிருந்தாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அப்டேட்ஸ் கிடச்சிது. அவர் வந்து குவிட் பண்ணிட்டாரு சீரியல்ல இருந்து. ஸோ வேற ஒருத்தவங்க தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் கிடச்சிது. பட் இந்த டைம் ஆச்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அப்டேட் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் இல்லையா. ஸோ முன்னாடியே ஷேர் பண்ணிட்டேன். அந்த ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு இப்போ ஏமாற்றமாக போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன். எஸ், இந்த சீரியலுடைய ஹீரோவை ஆக்டர் சுவாமி அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்டாக 1 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற காற்றுக்கண்ணவேலி சீரியலுடைய ஹீரோவா தான் இப்போ அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இப்போ கரண்டாக தெலுங்கு சேனல் ஸ்டார் மால நுவ்வு நேனு பிரேமா அப்படிங்கிற ஒரு சீரியலில் ஹீரோவை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீரியலில் தான் இப்போ தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க. எஸ், தாய் செல்வம் சாருடைய ப்ரொடக்ஷனில் வரப்போகிற சீரியல் வந்துட்டு நுவ்வு நேனு பிரேமா சீரியலுடைய அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ அதே அங்கே ஆக்ட் பண்ணுற சுவாமி தான் இங்கேயுமே ஹீரோவை ஆக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த சீரியலுடைய ஹீரோயின் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயின் செலக்ட் ஆகியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு சீக்கிரமாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு கரண்டாக இன்னொரு ஹீரோயின் தான் ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றின ஃபுல் அப்டேட் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களை பற்றின ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஹீரோயின் வந்து ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் டிஎம்ல வந்துட்டு இவங்க வந்து மலையாளியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. பட் ஏன் அப்படி கேட்டீங்கன்னு தெரியல. இவங்க மலையாளம்லாம் இல்லை, கோயம்புத்தூர் பொண்ணு தான். இவங்க இப்போ கரண்டாக ஒரு பிரைவேட் ஐடி கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. பட் அவங்கள பற்றின ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதால நான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லாமல் செகண்ட் மெயின் லீட்ஸுடைய அப்டேட்ஸுமே கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் மெயின் லீட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சீரியல் வந்து அவங்க குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அப்டேட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ கீப் கெஸ் பண்ணிட்டு இருங்க. அப்புறம் இந்த சீரியல் வந்து கன்ஃபார்மாக ஒரு பிரைம் டைம் சீரியல் தான். ஷூட்டுமே இன்னும் கொஞ்ச நாளாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சீரியல் வந்துட்டு வித்தின் ஒரு 3 to 4 months கூட லான்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ சீரியல் சீக்கிரம் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது காற்றுக்கண்ணவேலி சீரியல் என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.